வன்மவதி இல்லாத ஒரு கேம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல்லாக ஃபன்னு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வன்மம் இல்லை, தேவையில்லாத பேச்சுக்கள் இல்லை. முக்கியமாக ஜெயிச்சதுக்கப்புறம் கடைசியாக விளையாண்ட 2 பேரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு விளையாண்டுட்டு போய் கட்டி பிடிச்சி அந்த கேம் ஸ்பிரிட்டை காட்டுறது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? இந்த வன்மத்தை மைண்டில் வச்சுட்டு விளையாடக்கூடிய டிக்கெட்டுகள்லாம் ஆப்போசிட்டில் உட்காந்து வெறும் மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு கேப்டன்சி டாஸ்க். இப்படியே எல்லா டாஸ்க்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை ஆகிடும். பட் கேம் ஸ்பிரிட் இருக்கும். அந்த கேம் ஸ்பிரிட்டை காட்டினாங்க பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தரும் அவுட் ஆகி வெளியே போகிறாங்க. ஆனாலும் எவன் மனசுலையும் வன்மம் இல்லை, எவன் மனசுலையும் தேவையில்லாத கருத்துக்கள் இல்லை, எவன் மனசுலையும் தேவையில்லாத ஒரு விஷயம் கிடையாது. வன்மம் 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 வன்மம்னு இந்த சீசனவே கெடுத்தது ஒரு ஆள் தான் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு மிகப்பெரிய ப்ரூஃப் தான் அந்த டாஸ்க். அவங்கள மட்டும் வெளியே தூக்கியிருந்தீங்கன்னா இந்த சீசனை காப்பாற்றிருக்கலாம். அவங்கள மட்டும் ஏதாவது ஒரு கேஸில் ரெட் கார்டு கொடுத்தாவது வெளியே அமைச்சிருந்தீங்கன்னா அந்த சீசனை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இனிமேல் வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு தான் நீங்கள் டைட்டில் கொடுத்தாகணும். ஏன்னா வேறு வழி இல்லை. பட் பார்ப்போம், இன்னும் கடைசியாக ஒரு சில நம்பிக்கைகள் இருக்குது. ஏன்னா மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து கேமாக பார்த்து விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் ஒரு ஆளை ஓரம் கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு கேப்டன்சி டாஸ்க். அந்த டீம் எல்லாருமே, அதுக்கு குவாலிஃபை ஆன டீம் எல்லாருமே ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ளே போகிறாங்க. ஒரு பெரிய அந்த பந்து இருக்குல்ல, எக்ஸசைஸ் பண்ணுற பால் இருக்கும் இல்லையா, பெரிய பால், அந்த பால் கொடுக்கப்படுது. பஸர் அடிக்கும்போது அந்த பாலை பிடிச்சி உட்காந்துருக்கணும். பஸர் அடிக்கும் போது யாருக்கு பால் கிடைக்கலையோ அவங்க அவுட்டு. கண்ணு கட்டப்பட்டிருக்கும், புரியுதா? மற்றவங்ககிட்ட இருந்து பிடுங்கலாம், எது வேணாலும் செய்யலாம். இந்த புடுங்கலாம், எது வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் அந்த பாலை வந்து அவங்ககிட்ட இருந்து கைப்பற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு வேர்டு போதும். வன்மவதி இந்த டாஸ்க்கை முடிச்சிருப்பாங்க. வெளியே இருந்து கத்தியிருப்பாங்க, விஷத்தை உள்ள நுழைச்சிருப்பாங்க. தேவையில்லாத கருத்துக்கள் பிறந்திருக்கு. ஏன்டா இவ்வளோ வன்மம் அவங்க மேலே? உண்மைங்க, உண்மை. மிகப்பெரிய ப்ரூஃப் பாருங்க. ஒரு டாஸ்க் அவங்க இல்லை, எவ்வளோ அழகாக இருக்குது டாஸ்க் பார்க்குறதுக்கு. எவ்வளோ சூப்பராக விளையாண்டாங்க. கமருதீன் இல்லை, எவ்வளோ அழகாக இருக்குது. இவன் இல்லை, வினோத் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாண்ட்ரா இல்லை, எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எப்படி பிரிச்சாங்க பாருங்கள் டீமை, தெரிஞ்சோ தெரியாமையும். இந்த வாரம் அமித் ஆயிருக்கு. அப்படி அமித் ஜெயிச்ச உடனே வன்மவதி திருப்பி ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. அமித் யார் ஜெயிச்சிடக்கூடாது அவங்களுக்கு? ஆதிரை ஜெயிச்சிடக்கூடாது. ஆனால் ஆதிரை இன்னைக்கு அந்த ஸ்போர்ட்டாக பார்த்தாங்க, நிறைய ட்ரை பண்ணாங்க. ஆதிரையை கண்டிப்பாக இந்த டாஸ்கில் நம்ம பாராட்டியே ஆகணும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணாங்க. நமக்கே பார்க்குறதுக்கு ஒரு சைடு வந்து சந்தோஷமாகவும் ஒரு சைடு வந்து சங்கட்டமாகவும் இருக்குது இன்றைக்கி ஆதிரை ஜெயிக்கலை அப்படின்றது. ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டாங்க அந்த டாஸ்கில். வன்மம் இல்லாத ஒரு டாஸ்க்கை பார்த்ததில்ல எனக்கு சந்தோஷம். எத்தனை பேருக்கு சந்தோஷன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எப்படியாவது ஏதாவது வாய்ப்பு இருந்து ஏதாவது ஒரு ரெட் கார்டு வாங்கி இல்லை யாரையாவது வந்து ஏதோ ஒன்று பண்ணி எப்படியாவது ஒரு வன்மம் இந்த வீட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுதல். எத்தனை பேர் வேண்டுறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.